நீங்க நல்லா இருக்கீங்களா? ஒரே நிமிஷம். அனைவருக்கும் வணக்கம். கொக்கரக்கோ இலக்கிய வட்டத்தின் 4வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அம்பை எழுத்தாளர் அம்பையினுடைய வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற சிறுகதையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகின்றார் கவிஞர், எழுத்தாளர் தோழர் கிரேஸ் பிரதீபா அவர்கள். சங்க இலக்கியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் தமிழில் ஆழ்ந்த அறிவு கொண்டவர். அவர் இன்றைக்கு நம்மிடையே உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் தோழர். வணக்கம் வணக்கம் தோழர், நன்றி இனிமையான அறிமுகத்திற்கு. இணைப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் தேன் தமிழ் வணக்கம். இன்று தோழர் கனிமொழி சொன்னது போல அம்பை அவர்களின் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை தான் பார்க்க போறோம். இந்த சிறுகதை 1988 அம்பை அவர்கள் எழுதிய சிறுகதை. இதை சமீபத்துல தான் படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஒரு கதை வீதி அப்படின்னு வீதி கலை இலக்கிய களம்ல இந்த கதையை பகிர்ந்திருந்தாங்க. அப்போ இந்த கதை வாசிக்கும் போது எனக்கு நிறைய கோபம் வந்தது. அப்புறம் நிறைய அதாவது சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது பெண்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம். அது அந்த கட்டமைப்பு தவறானது. இதுல நம்ம சிக்குண்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாம அந்த அளவுக்கு தான் அந்த சமூகம் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி. இப்ப எனக்கு கதை வாசிக்கும் பொழுது எனக்கு தோணினது, அப்போ இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த கதையை அம்பை அவர்கள் எழுதி. இருந்தும் இந்த இந்த கதையை நான் அடுத்து சொல்ல போறேன். ஆனா அந்த கதையில் இருக்கக்கூடிய என்னென்ன நடக்கின்றன, கதாபாத்திரங்களுடைய எண்ணம், இதெல்லாம் இன்றும் கூட ரொம்ப எளிதாக ஒரு அதுதான் இயல்பு அப்படிங்கிற மாதிரி சமூகத்துல இருக்கு. அப்போ அந்த விடயம்தான் எனக்கு கோபம் வந்தது அந்த கதையை வாசிக்கும் பொழுது. இறுதியில நான் நிறைய இந்த கதையை பற்றி கதையை சொன்னதுக்கு அப்புறம் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்குள்ள போகலாம். இந்த கதை அம்பை அவர்கள் வடநாட்டில் வாழ்ந்ததுனால அவங்க இந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அஜ்மேர் அப்படிங்கிற அந்த ஊரில் நடப்பதாக இந்த கதை இருக்கு. அங்க ஒரு குடும்பம் இருக்கின்றது. அந்த குடும்பம், அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த கதை. முதல்ல இந்த கதாபாத்திரங்களை சொல்லிடுறேன். இந்த கதையில கதாபாத்திரம் வடநாட்டில் நடப்பதாக இந்த கதை இருப்பதால் வடமொழி சொற்கள் இருக்கும். ஹிந்தியில் அழைப்பது போல ஜிஜி, படி ஜிஜி அந்த மாதிரி. அப்போ இந்த கதாபாத்திரத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவராக இருக்கக்கூடியவர் அந்த கதையில தலைவர் இருக்காரு. அவரை பாபாஜி அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மனைவி ஜிஜி. பாபாஜி 17 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தந்தை 2ஆம் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த பெண்ணுக்கு அப்பொழுது 17ஆம் வயதுதான். அதாவது தன் மகனொத்த வயதை உடைய பெண்ணை அவர் திருமணம் செய்திருக்கிறார். அந்த அவங்க இப்ப வயதா இருக்கிறாங்க. அவர்களை படி ஜிஜி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்புறம் இந்த பாபாஜிக்கும் ஜிஜிக்கும் 3 மகன்கள். அந்த 3 மகன்களுடைய மருமகள்கள் கோபால், கிஷன், சதீஷ், 3 பேரு மகன்கள். கோபாலினுடைய மனைவி ராதா பாபிஜி அப்படின்னு இந்த கதையில அவங்க குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அடுத்தது கிஷன், அவனுடைய மனைவி மீனாட்சி. 3ஆவது மகன் சதீஷ், அவனுடைய மனைவி குசுமா. இவங்க இந்த கதாபாத்திரங்கள். அப்புறம் கிஷனுடைய சித்தி ஒரு கதாபாத்திரம் இருக்காங்க. இப்போ இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அந்த வீட்டின் அந்த பாபாஜி அந்த வீடு கட்டியிருக்கும் போது தீப்பெட்டி போல அடுக்கிய அறைகள் கொண்ட அந்த ஒரு வீடு கட்டியிருக்காரு. அதுல போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல பின்னாடி மூலையில ஒரு சின்ன சமையலறை இருக்கு. அந்த சமையலறை எப்படி இருக்கு அப்படின்னா, அதுல 2 ஜன்னல்கள் இருக்கு. ஒரு ஜன்னல் கிழக்கு பார்த்து இருக்கும். அதற்கு கீழே தான் சமையல் மேடை இருக்கும். ஆனா அந்த சமையல் மேடை இருப்பதால சமைச்சிட்டு இருக்கும் போது வெளியே பார்த்தா அந்த பக்கம் தூரத்துல ஒரு பச்சை மலை இருக்கு.
ஆனா அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு அங்க சமைக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லை. ஏனென்றால் அந்த ஜன்னலுக்கு வெளியே வந்து ஒரு கொடி கட்டப்பட்டிருக்கும். துணி காய போடுவதற்கான கொடி. அந்த கொடியில வந்து எப்பயுமே வந்து ஜிப்பாக்களும், பாவாடைகளும், சேலைகளும் அங்க காயும் அப்படின்னு சொல்லி அந்த கதையில இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து அந்த சமையல் அறையில வந்து பாத்திரம் கழுவுவதற்கான ஒரு தொட்டி. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய தட்டு கூட அதை உள்ள வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன தொட்டி. அந்த தொட்டியில வந்து கீழே வந்து செங்கல் தடுப்பு இல்லாதனால தண்ணி திறந்து விட்டா அந்த தண்ணி கீழே வந்து சமையலறை எல்லாம் வந்து நிரம்பும். 10 நிமிடம் அங்க இருந்து அந்த பாத்திரம் கழுவினாலே வந்து தண்ணியில தான் நிக்கணும். அப்படி அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு சமையல் அறையில சமையல் செய்து கொண்டு இந்த பாத்திரத்தை துலக்கி கொண்டு அங்க பெண்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கால்ல வந்து கண்டிப்பா வெடிப்பு வரும். அதனால வந்து இந்த கதை தொடக்கத்துல எப்படி வரும் அப்படின்னா, பெண்கள் அந்த மருமகள்கள் திருமணமாகி வரும் பொழுது முதல் முறை அவர்கள் சமையல் செய்தவுடன் அவர்களுக்கு வளையல் போடுவாங்களாம். அப்பவே வந்து அந்த ஜிஜி அப்படிங்கிறவங்க, அதாவது அந்த மாமியார், அந்த பெண்களுக்கு காலில் தடவிக்கொள்ள களிம்பு கொடுத்துருவாங்களாம், அந்த வெடிப்புக்கு தடவிக்கொள்ள. இது எப்படின்னா, இதுதான் இந்த சூழல், இங்கதான் நீ சமைக்கணும், இந்த பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைய வந்து அத சரி பண்ணுவதற்கான அந்த ஒரு எண்ணங்கள் அதெல்லாம் இல்ல. இதுக்கு மருந்து தடவிக்கோ, தடவிட்டு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் அங்க. இதுல வந்து இந்த கதை வந்து மீனாட்சி அப்படிங்கிற அந்த 2வது மருமகள் வந்து ஒரு பரந்த ஒரு படித்தவளாக, ஒரு பரந்த கண்ணோட்டம் இருப்பவளாக, ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்றான். முற்போக்கு சிந்தனையுடைய பெண். காதல் திருமணம் செய்து கிஷனை திருமணம் செய்து வந்திருக்கா. அவள் வந்து தென் மாநிலத்தில இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறதுதான் அந்த கதையில குறிப்பிட்டு சொல்லல எந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மைசூர் சமையல் செய்வா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் வந்து மீனாட்சி. முற்போக்கு சிந்தனை கொண்டவள். நான் வந்து அவ தமிழகத்தில் இருந்து வந்ததாக நான் எண்ணிக்கொள்கின்றேன். ஏன்னா இந்த கதை ஓட்டத்துல வந்து அவளுடைய சிந்தனைகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு அது ஒரு குறியீடா தோணுச்சு. இப்போ இந்த வீட்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே வந்து சமையல் அந்த பாபாஜி வந்து வீட்ல யாராவது வெளிய போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. வந்து தேநீர் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. தேநீர் குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்ட உடனே, தேநீர்ன்னு இந்த கதையில வராது, சாய். அ நம்ம ஹிந்தில சொல்ற மாதிரி, "சாய் குடிச்சிட்டு போங்க" அப்படின்னு. வேண்டான்னு சொன்னா கூட, "இல்ல சர்பத்து குடிச்சிட்டு போங்க" அப்படின்னுவாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து அவங்களுக்கு உடனே சாய் போட்டு குடுக்கறதுக்கு தயாரா வந்து சமையல் அறையில வந்து அந்த கும்மட்டி அடுப்பு அப்படிங்கிறாங்க. அதுல வந்து தண்ணீர் கொதித்துக் கொண்டே இருக்கும். தண்ணீர் தயாராக இருக்கும் சாய் போட்டு குடுக்கறதுக்கு. அப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு சாய் போட்டு குடுக்கணும். அப்புறம் அப்பயே அவர் சொல்லுவாரு, அந்த பாபாஜி வந்து சாய் போட அந்த ஜிஜி சமையல் அறைக்கு போகும் பொழுதே அவர் சொல்லுவாரு, அப்படியே காலையில போட்ட அந்த வெந்தய பரோட்டாவை சூடு பண்ணி எண்ணெய் தடவி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து முதல்ல சாய் வேண்டான்னு சொன்னதுனால சர்பத் கொண்டு வான்னு சொல்லுவாரு. இப்படி அவங்க சமையல் அறைக்கு போறதுக்குள்ளேயே வந்து சர்பத்து, வெந்தய பரோட்டா, அதோட சாய். அப்ப வந்து ஒண்ணுமே வேணான்னு சொன்னவங்க வந்து அங்க சாப்பிடுவதற்கான ஒரு சூழல் தான் இருக்கு. இது வந்து நல்ல விருந்தோம்பல், நல்ல விஷயம்தான். அதை வந்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அஹ் நல்ல ஒரு சூழ்நிலையோட செஞ்சா அது பரவாயில்ல. ஆனா இங்க வந்து எப்படின்னா, அந்த சமையல் அறையே வந்து வீட்டின் மூலையில இருக்கும். ஒரு இருளடைஞ்சதா இருக்கும். ஏன்னா இந்த ராஜஸ்தானில் நடப்பதாக இருப்பதால் அந்த பெண்களுடைய உடை எப்படி இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல கரும் பச்சை, செம்மண் கலர், சிவப்பு கலர் அந்த மாதிரி அவங்க பாவாடை அணிந்து முக்காடு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அந்த பெண்களை வந்து சமையல் அறையில பாக்குற காட்சி எப்படி இருக்கும்னா, அவர்கள் நிழல்களை போலதான் இருப்பாங்க. ஜீரோ வால் பல்ப் தான் அந்த சமையல் அறையில இருக்கும். ஆஹ் அந்த மாதிரி அந்த சமையலறை வந்து ரொம்ப சிறியதாக, இருள் அடைந்ததாக இருக்கும். அங்க இருந்து தான் வந்து விதவிதமான ருசியான உணவுகள் வந்து சமைக்கப்பட்டு பரிமாறப்படுகின்றது. ஆனா அது வந்து ஏதோ மாயக்கம்பளத்துல வந்த மாதிரி ஒரு உணர்வு. யாருக்குமே வந்து பெண்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிற வந்து எண்ணம் இல்ல. இப்போ இந்த பாபாஜி வந்து யாராவது வந்தா அவங்கள கூப்பிட்டு உணவு கொடுக்கும் பொழுது இப்படி சாப்பாடு எல்லாமே கேக்குறாங்க இல்லையா? இன்னொன்னு வந்து இந்த குடும்பத்துல அஜ்மீர் இந்த குடும்பத்திலேயே வந்து அவங்களுடைய ஒரு கலாச்சாரமாகவே என்ன இருக்கு அப்படின்னா, மது அருந்துவது. அதுல வந்து ஸ்காட்ச், விஸ்கி இந்த மாதிரி பெயர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த வகையான மதுபானங்களிலிருந்து அங்க அஜ்மீரிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு ஆரஞ்சு வண்ண ஒரு சாறு அதுவும் அங்க இருக்குமா. இது வந்து குறிப்பா வந்து திருமணங்கள்ல எல்லாம் வந்து அவங்க அந்த உறுதியா வந்து அத கொடுப்பாங்க மதுபானங்கள்.
அப்ப அஜ்மீர் உறவினர்களுக்கு வந்து மீனாட்சி அந்த கதாபாத்திரம் சொல்வதாக இருப்பது என்னன்னா, அந்த அஜ்மீர் உறவுக்காரங்களுக்கு வந்து கிஷன் மீனாட்சியோட திருமணத்துல மதுபானம் கொடுக்கவே இல்லை, மாமிசம் இல்லை அப்படிங்கிற வந்து அவங்களுக்கு ஒரு கோபம். அந்த வயதான பெண்களும் கூட வந்து ஆம், இது அந்த ஆரஞ்சு அஜ்மீருடைய சாறு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி அதுல கோச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுடைய குலதெய்வம் அம்பை அப்படிங்கிறாங்க. அந்த அந்த அம்பான்னு நினைக்கிறேன். குலதெய்வத்துக்கும் கூட வந்து மதுபானம் குடிக்கும் போதெல்லாம் வந்து அதை எடுத்து செவுத்துல தெளித்து ஜெய் அம்பான்னு சொல்லிட்டு அவங்க குடிப்பதாக அந்த குலதெய்வத்துக்கும் உடைய அது வந்து ஒரு அஹ், மதுபானம் கொடுப்பது வழக்கமாக இருக்கு. இப்படி பட்ட சூழ்நிலையில வந்து மாலை நேரங்கள்ல அவங்க அஹ், பாபாஜியும் ஜிஜியும் ஆஹ் ஆஹ் மதுபானம் அருந்துவதாக இருக்கலாம், யாராவது வந்திருப்பாங்க, அப்போ மதுபானம் அந்த அவங்க குடிப்பது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்ப மாலை ஆச்சுனாலே ஜிஜி வந்து அப்பளம் சுட ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்பளம், அதுக்கப்புறம் வந்து அந்த மிளகா பஜ்ஜி, அப்புறம் அங்கேயே செய்யக்கூடிய அந்த சேவ், அப்புறம் அந்த மசாலா தடவிய அஹ், கடலை, இதெல்லாம் வறுத்து கொடுக்கறது. இப்படி வந்து சமையல் அங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பாபாஜி வந்து ரொம்ப மகிழ்வா அதை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போ ஒரு நாள் வந்து அவங்க ஒரு அறைய வந்து அஹ், ஒரு ஒரு அறையை எடுக்கிறாங்க. அந்த வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வேலை பண்றாங்க அந்த பாபாஜி. அப்போ அந்த மீனாட்சி சொல்றா பாபாஜி கிட்ட, பாபாஜி சமையல் அறைக்கு பின்னாடி இருக்கிற தாழ்வாரத்துல கொஞ்சம் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்க வந்து ஒரு தொட்டி போட்டா, பாத்ரூம் கட்டி அதுக்குள்ள வந்து ஒரு பெரிய தொட்டி கட்டினா பாத்திரம் கழுவுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து பாத்திரம் துணி காயப்படுவதற்கான கம்பிகளும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு இந்த ஜன்னல்ல இருந்து பச்சை மலை வந்து தெரியவே இல்லை அப்படின்ட்டு. அப்போ அவருக்கு வந்து அந்த அவருடைய மகன் கிஷன், மீனாட்சியோட கணவன், அவனும் வந்து ஆமா அவ சொல்றது சரிதான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வந்து பாபாஜிக்கு வந்து நக்கலா கேக்குறாரு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஜிஜி சொல்றாங்க, அவன் தான் வந்து மைசூர் சமையல் செய்யும் போதெல்லாம் வந்து வெங்காயம் அரிஞ்சு கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிப்பாங்க. அப்ப இந்த குடும்பத்திலேயே கிஷன் மட்டும் ஒரு முற்போக்கு சிந்தனை உடையவனாக, சமையலறைக்கு சென்று சில வேலைகள் செய்பவனாக இருக்கிறான். அப்போ இந்த கதையோட்டத்துல வரும், மைசூர் சமையல் செய்யும் பொழுது, அதாவது மீனாட்சி சமையல் செய்யும் பொழுது கிஷன் உடன் இருந்து செய்கிறான் அப்படிங்கறத அங்க சொல்லியிருப்பாங்க. ஆஹ் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இன்றைக்கு செய்பவர்கள் எல்லாருமே செய்யறதில்ல, ஆண்கள் செய்பவர்கள் சிலர் இருக்கின்றார்கள். அப்போ முன்னாடி எல்லாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. 1988லயும் ஓரிருவர் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பாபாஜி சொல்றாரு, நீ சமைக்கிறியான்னு சொன்னோன்னே அந்த கிஷனுக்கு வந்து உன் கைக்கு தான் வளையல் போடணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் கிஷனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, எனக்கு வளையல் இல்ல மோதிரம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பதாக அந்த காட்சி இருக்கும். ஆனா அந்த அந்த கட்டிட வேலை நடக்கும். ஆனா வந்து சமையல் அறையில மீனாட்சி கேட்ட எந்த ஒரு இதுவும் மாறுதலும் செய்யப்படாது. ஆனா அந்த ஜன்னல்ல இருந்து மலை பார்க்கக்கூடிய அந்த ஜன்னலுக்கு வெளியே முன்பு இருந்ததை விட இன்னொரு கொடியும் கட்டியிருப்பாரு பாபாஜி. அப்ப அவருடைய அந்த அது வந்து என்ன சொல்றது, கோபத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கும். நீ வந்து இந்த ஊர் கலாச்சாரப்படி மீனாட்சி உடை அணிய மாட்ட, தலைக்கு முக்காடு போட மாட்ட, சமையல் செய்ய மாட்ட, உனக்கு வந்து இந்த இந்த ஜன்னலுக்கும் பாத்திர தொட்டிக்கும் சமையல் அறைக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த கோபம். அப்போ அந்த கதையில மீனாட்சி சொல்லியிருப்பாங்க, அந்த மாமிச துண்டுகளை வந்து தயிர், இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் அரைச்சு மசாலா பொடி எல்லாம் போட்டு அவங்க கிளறி விட்டு வெளியில் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அந்த பச்சை மலை தெரியாது. அந்த ஈரத்துல வேலை பார்த்து கால் வெடிப்புகளோட வேலை பார்க்கிற பெண்களுக்கு வெளியே பார்த்து அந்த ஒரு பச்சை மலையை பார்த்து ஒரு சிறு ஆறுதலோ அந்த இது கூட அங்க அந்த பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனா இதுல ஒரு வருத்தமான விடயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்களுமே வந்து எங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இது வந்து ஒரு இயல்பு நிலையாக அவங்க சமையல் தான் வந்து அவங்களுடைய அதிகாரம் உடைய இடமாக அவங்களுக்கு அது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுலயும் குறிப்பாக வந்து அந்த ஜிஜி, அதாவது மாமியார் இருக்காங்களுடைய மீனாட்சியுடைய மாமியார், அவங்க வந்து
அவருடைய மாமனார் இறந்தவுடன் படிஜிஜி தான் அதுக்கு முன்னாடி அதிகாரம் செலுத்திட்டு இருந்திருக்காங்க. எப்படின்னா சமையல், என்ன சமையல் செய்வது, அது எல்லாமே வந்து அவங்க தான் அதிகாரம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஜிஜியை வந்து நிறைய வேலை வாங்கியிருக்காங்க. ஆஹ் அப்போ அந்த தாத்தா இறந்த உடனே, பாபாஜியோட அப்பா இறந்த உடனே சமையலறை அதிகாரமும் அவங்க கிட்ட இருந்து பறிக்கப்படுது. மாமிசமும் அவங்க சாப்பிடக்கூடாதான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மரக்கறி தான். இப்போ அந்த சாவி கொத்தை வந்து ஜிஜி வாங்கி இடுப்புல சொருகினதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகளும் அதிகாரம் செலுத்திய தன்னுடைய மாமியார், அதாவது படி ஜிஜி, படி ஜிஜிக்கும் அந்த ஜிஜிக்கும் வந்து அதிக வயசு வித்தியாசம் இல்லை, 2 3 வயது தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து அவங்க அப்படி அதிகாரம் செலுத்தினதுனால இப்ப இவங்க வந்து பதிலுக்கு அவங்களுக்கு மரக்கறி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அதிகாரத்துல, இவங்க ஜிஜியோட அதிகாரத்துல என்ன சமையல் செய்யணும், என்ன மசாலா சேர்க்கணும், இது எல்லாமே வந்து ஆஹ் குறிப்பா வந்து மசாலா பொருட்கள் எல்லாம் ஒரு இடத்துல பூட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த சாவி இவங்க கிட்டதான் இருக்கு. ஆஹ் முந்திரி பருப்பு, அந்த குங்குமப்பூ, மசாலா எல்லாமே எடுத்தா, நெய், இதெல்லாம் வந்து இந்த மருமகள்கள் சமைக்கும் பொழுது அவங்க கேட்டாங்கன்னா, எதுக்கு இவ்வளவு நெய், காலையில சப்பாத்தியோ பூரியோ போட்டதற்கு செலவிட்டது போக மீதி அரை கிண்ணம் நெய் இருந்தா இப்ப 1/4 கிண்ணம் போதுமே, இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் சொல்லி அவங்களுடைய அதிகாரம் வந்து அங்கதான் அந்த சமையல் அறையில அந்த பொருட்களை கொடுப்பதுல அவங்க தக்க வச்சிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த படி ஜிஜிக்கு வந்து மதுபானம் கொடுக்கறது இல்ல, மாமிசம் கொடுக்கறது இல்ல. கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த குங்குமம், பொட்டு அதெல்லாம் விட இந்த இதுவும் போயிடுது அப்படின்னு அந்த கதையில வரும். அப்ப அவங்களுக்கு வந்து என்னன்னா அப்பப்போ அந்த பாபாஜியும் ஜிஜியும் எப்போ அவங்க முன்னாடி உட்கார்ந்து அந்த மதுபானம் குடிக்கலாம் அப்படின்னு அவங்க உட்கார்ற நேரங்கள்ல படி ஜிஜிக்கு வந்து சாமி வந்துரும். அந்த அவங்களுடைய குலதெய்வமான அம்பா வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சத்தம் போடுவாங்க, என்னைய மறந்துட்டியா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து மாமிசம், மதுபானம் எல்லாம் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து அதை வாங்கி அன்றைக்கு ஒரு நாள் படி ஜிஜி வந்து அவங்க அவங்களுடைய ஆசையை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. அவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க அன்றைக்கு. இது வந்து அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த கதையில வந்து குசுமா அப்படின்னு ஒரு 3வது மருமகள் இருக்காங்கல்ல. அப்போ இது வந்து நான் பின்னாடி அந்த கதை கொஞ்சம் பின்னாடி வர இதுக்கு சொல்லிட்டேன். அப்ப அந்த குசுமா வந்து 3வது மருமகள் ரொம்ப வாயாடியாக இல்லாம படித்தவளாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், ஆனா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜிஜி சொல்லியிருப்பாங்க. அது மீனாட்சி நினைத்து பார்ப்பதாக வரும் பின்னாடி. இதனுடைய என்ன அதுல இருக்கு அப்படின்னா, மீனாட்சி வந்து நிறைய பேசுறா, வாயாடுறா, ஊர் சுத்துறா, அதாவது வெளியெல்லாம் போகிறதுனால ஊர் சுத்துறா அப்படிங்கிறதுனால அவளுக்கு நல்ல பெயர் கிடையாது. ஒரு முறை வந்து அவளுக்கு தோல்ல வந்து வெள்ளை பொட்டு, அந்த வெள்ளை நிறத்துல ஒரு அந்த வந்திருக்கனால தோல்ல இது மருத்துவரை அழைச்சிருப்பாங்க வீட்டுக்கு. அவர் வந்து பார்க்கும் பொழுதே வந்து அவர்கிட்ட இவங்க சொல்லுவாங்க, மீனாட்சிய, அதாவது அந்த 2வது மருமகள் அவங்க அறிமுகப்படுத்தும் பொழுது சொல்லுவாங்க, இவ வந்து வாயாடி வீட்டிலேயே இருக்க மாட்டா, எப்பயாவதுன்னா வேலை செய்ய மாட்டா, புத்தகம் படிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டாக்டர் படித்தவர் அவர் வந்து சொல்லுவாரு, வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே, மத்தவங்கள மாதிரி வீட்டிலேயே இருக்க வேண்டியதானே, அவங்க அதாவது பெண்கள் அவர்களுக்குரிய இடத்துல இருந்துகிட்டா நோயே வராது அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, நல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பாபாஜி சிரிப்பாரு. சோ அன்றைக்கு இந்த சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் வந்து ஜிஜி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி படித்தவளாக ஆனா பேசாத வாயாடியாக இல்லாமல் 3வது மருமகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி குசுமா வந்து இருப்பது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மீனாட்சிக்கு. இது முதல் மருமகள் ராதா பாபிஜி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நல்ல கணிதம் நல்ல தெரிந்த ஒரு அறிவாளி பெண். அவங்க வந்து வங்கியில வேலை செய்யறாங்க. வங்கியில வந்து அவங்கள சகுந்தலா தேவி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா சகுந்தலா தேவி நம்ம நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து நல்ல ஒரு கணித மேதை, பசில்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிச்சிருப்போம். அப்ப வங்கியில வந்து அவங்கள அந்த அளவுக்கு சொல்றாங்க. ஆனா ஒரு முறை திருமணத்துக்கு பிறகு மீனாட்சியும் கிஷனும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கும் போது, அதாவது கிஷனுடைய அண்ணன் கோபால் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த கோபால் சொல்றாரு வந்து, ரொம்ப வெயிலா இருக்கு,
இங்க வந்து ஒரு முறை பேங்க் வேலையா வெளியே போயிருக்கும் போது, ராதா பாபுஜி வெளியே போயிருக்கும் போது டீ போட கூட வந்து சாய் போட கூட சமையல் அறையில நிக்க முடியல, அவ்வளவு சூடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ கிஷன் கேட்பதாக அங்க அம், வரும் அந்த கதையில. அப்படி கிஷன் சொல்வதாக அமைத்திருப்பது, அம்பை அவர்கள் அமைத்திருப்பது வந்து அம், ரொம்ப ஒரு நல்ல விடயம் அப்படின்னு நினைக்கிறேன். கிஷன் அவங்க அண்ணா கிட்ட சொல்லுவான், அதே அந்த சூடாக இருக்கு, சமைக்க முடியாதுன்னு சொல்ற அதே சமையல் அறையில தான் வங்கியில் வேலை பார்க்கும் அறிவாளியான ராஜா பாபிஜி இப்ப சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த கோபால், கிருஷ்ணனுடைய அண்ணன் சொல்லுவாரு, பெண்களுக்கு அது சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அதாவது ஆஹ் இது இந்த கதையில வந்து அண்ணன் கதாபாத்திரம் சொல்வதாக இருந்தாலும், படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அவர் மேல கோபம் வரலாம். ஆனா நம்ம சிந்தித்து பார்த்தால் இதுதான் வந்து இயல்பாக சமூகத்துல எங்கேயுமே நடக்குது. இன்றைக்கும் கூட அது குளிரோ இல்லாட்டி வெயிலோ, சமையல் அறையில வந்து பெண்கள் தான் உழண்டுட்டு இருக்காங்க. வேலைக்கு போற பெண்கள் வந்து சமையல் செய்து கொண்டு குழந்தைகளை பார்த்து கொண்டு இந்த வேலை பண்றாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் இருக்கு. அப்போ திரும்பி இந்த கதைக்கு வருவோம். இங்க வந்து கிஷனுடைய சித்தி ஒருவர் இருக்காங்க. அவங்க வந்து 15 வயதிலேயே அவங்க வந்து விதவை ஆயிட்டாங்களாம். அவங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அறை இருக்க ஒரு வீட்டுல அவங்க வாடகைக்கு இருக்காங்க. அங்க வந்து நல்ல பின்னாடி சம்பங்கி மரம் இருக்கு, முன்னாடி அசோக மரம் இருக்கு, குயில்கள் அங்க பாடுகின்றன. ஒரு மாதிரி அழகான அந்த சூழல் இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னல் திறக்கும் போதெல்லாம் அந்த பூக்கள் அந்த காற்றுல வந்து உள்ள எட்டி பார்க்கின்றன. இதெல்லாமே வந்து அந்த ஒரு இயல்பா அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஆஹ் ஆஹ் ஒரு சிறை பிடித்தல் இல்லாத அந்த ஒரு இயல்பு நிலையை காட்டுது. ஆனா அங்கேயும் கூட கிஷனுடைய சித்தி வந்து 15 வயதுல இருந்தே அவங்க விதவையா இருக்காங்க. இல்லாட்டி அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய விருப்பங்கள் எதற்குமே வந்து ஆஹ் அது அது கண்டுகொள்ளப்படவே இல்லை. அதுக்கு வந்து அங்க ஒரு என்ன சொல்றது, அவங்க ஒரு ஒரு அடுத்த மறுமணம் செய்வதற்கோ இல்லாட்டி அவங்களுடைய அதை பேசுவதற்கான எந்த இதெல்லாம் வந்து அந்த கதையில சொல்லப்படல. ஆனா அவங்களுடைய அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி அவங்க வந்து ஒரு தனிமையில தான் அங்க இருக்காங்க அப்படிங்கறத அங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கதை அந்த சூழல்ல கூட வந்து அவங்க அதையும் ரசிச்சு அந்த சூழலையும் அவங்க வாழாம நான் உங்க வாழ்வு போய் அந்த ஒரு வெறுமையான சூழல்ல தான் அவங்க அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, 50 வயது அந்த சித்தி. இப்படி பெண்களுடைய நிலைகளை இந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த குடும்பம் வந்து ஒரு நாள் அங்க அங்க ஒரு ஏரி இருக்கு, அந்த ஏரிக்கு பிக்னிக் போறதுக்கு பிளான் பண்றாங்க. அப்போ அன்றைக்கு காலையில இவங்க அந்த ஏரிக்கு போகலாம், பிக்னிக் போகலாம் அப்படின்ற அன்னைக்கு காலையில வந்து ரொம்ப 4:30 மணிக்கே வந்து சமையல் அறையில பெண்கள்லாம் வந்து பரபரன்னு வேலை செய்யறாங்க. 20 பேர் அந்த குடும்பத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னா 100 சாண்ட்விச், பூரி, அதுக்குரிய மசாலா, அப்புறம் சாண்ட்விச், அதுக்கப்புறம் சாய், அப்புறம் அங்க சாயங்காலம் அந்த பிக்னிக் போயிட்டு சாயங்காலம் வந்து அங்க பக்கோடா போட்டு சாப்பிடுறதுக்கு அந்த மசாலா பொருட்கள், அந்த காய்கறிகள் கட் பண்ணி அதெல்லாம் போட்டு ஸ்டவ், எண்ணெய் இதெல்லாமே எடுத்துக்கிட்டு போறாங்க. இப்போ இந்த காலையில பரபரன்னு செஞ்சுட்டு இருக்க இடத்துல ஜிஜி மாவு பேசுறாங்க, ராதா ராதா பாபிஜி வந்து பூரி போட்டுட்டு இருக்காங்க, ஆஹ் படி ஜிஜி வந்து வெண்ணெய் ரொட்டில வந்து வெண்ணெய் தடவிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து நறுக்கிய காய்கறிகள் எல்லாம் பிளாஸ்டிக்ல போட்டு கட்டுறாங்க. பரபரன்னு அன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய உணவு அவ்வளோ எல்லாமே வந்து இந்த பெண்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மீனாட்சி வரும்போது சாய் போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறா. இங்கேயுமே வந்து மீனாட்சி சாய் போடும்போது கிஷன் வந்து தட்டை எடுத்து அதுல டம்ளர் எல்லாம் வைக்கிறான், அதுல அடுக்குறான் தட்டுல அப்படின்றது ஒரு சொல்லியிருப்பாங்க எழுத்தாளர் அம்பை அவர்கள். இப்போ இந்த இந்த பரபரப்புக்குள்ளயுமே வந்து இந்த ராதா பாபிஜியோடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, 5 கம்பளங்கள் எடுத்து வைக்கணும் அங்க போய் விரிக்கிறதுக்கு, பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் எடுக்கணும், இந்த குழந்தைக்கு பிஸ்கட் பிடிக்கும், இந்த குழந்தைக்கு இதை எடுக்கணும், இல்லாட்டினா அதை அழுவா, வழியிலயாவது வாங்கிட்டு போகணும். அழுதா அந்த பிள்ளை குழந்தை அழுகும், அது கஷ்டம் அப்படிங்கிறத விட அந்த கணவருக்கு கோவம் வந்துரும் அப்படிங்கறதும் அவங்க யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி கிட்ட வந்து குழந்தைங்களை வந்து குளிப்பாட்டுறியான்னு கேட்கும்போது, அதிகாலையில இருக்குன்னா குழந்தைங்க அழுவாங்க, கோபால் சாஹிப் செய்ய மாட்டாங்களா, அவங்க எஞ்சதுக்கு அப்புறம் குளிக்க வைக்கட்டும் அப்படின்னு அந்த குழந்தைகளுடைய அப்பா, ராதா பாபிஜியோட
கணவர் செய்வாங்க அப்படின்னு சொல்லும் போது ராதா பாபிஜி வந்து அழுத்துப்பாங்க. அவர் தானே, அவர் நல்லா செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் தான் நம்ம இந்த அப்போதான் வந்து இந்த கதையை நினைச்சு பாப்பா மீனாட்சி. அவங்க ஊருக்கு போயிருக்கும் போது அவர் வந்து சமையல் அறையில் பெண்கள் வேலை செய்வது சகஜம் சொல்லியிருப்பாரு. அவரா வந்து குழந்தைங்களை குளிப்பாட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குசுமா வந்து ரவிக்கை அயன் பண்ண மறந்துட்டேன், என்ன புடவை கட்டிக்கிற அப்படின்னு அவங்க பேசிப்பாங்க. அப்போ நான் வந்து என்னுடைய ரவிக்கை அயன் பண்ணல, உன்னோட ரவிக்கையை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி மீனாட்சிட்ட கேட்பாங்க. அப்போ மீனாட்சி வந்து நான் கொடுக்குறேன், ஆனா அது ஸ்லீவ்லெஸ் அப்படின்னு. அப்போ ஆஹ் குசுமா வந்து நான் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து என் கை சுத்தமா இல்லை அப்படிங்கிறான். அப்போ இந்த ஒரு இது கூட வந்து ஆண்கள் வந்து அவங்க எப்படி வேணாலும் அவங்க ஹம், ரொம்ப சிந்திக்காம அவங்க வந்து சட்டை இல்லாம போவாங்க. அவங்களுடைய முடி தெரியுது அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனா இங்கேயுமே வந்து பெண்கள் தான் வந்து கை சுத்தமா இல்ல, ஸ்லீவ்லெஸ் போட முடியாது அப்படி என்ற இதெல்லாமே வந்து சிந்தனைகள் பெண்களுக்கு தான் ஓடுது. இந்த இதுவும் வந்து அந்த கதையில அந்த குறியீடு இருக்கும். அப்புறம் இவங்க ஒரு வழியா கிளம்பி பிக்னிக் போறாங்க. பிக்னிக் போகும்போது மீனாட்சி வந்து அந்த ரஷ்யால இருந்து வர அங்க அந்த இடமாறுதல் செய்யக்கூடிய பறவைகள் அந்த ஏரியில கொஞ்ச நாள் தான் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். அப்ப ரஷ்ய பறவைகள் வந்திருக்கு, நல்ல வெண்ணிற பறவைகள், சிவப்பு மூக்குடைய பறவைகள். அது அழகா வந்து எப்படி அந்த ஏரியில மீன் பிடிக்குது, அது பறக்கிறது, அந்த அழகெல்லாம் வந்து அழகா விவரிச்சிருப்பாங்க. அதை வந்து மீனாட்சி பார்த்து ரசிக்கிறா. பிக்னிக் அம்பலங்கள்ல வந்து எல்லாரும் உட்காந்து சீட்டு விளையாடுறாங்க, உணவு அருந்துறாங்க. அதுலயுமே வந்து பெண்களுக்கு வந்து அங்க வேலை இருக்கு. எப்படின்னா குழந்தைகள் வந்து அவங்க அவங்களுடைய பாத்ரூம் போகணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் துடைக்கிறது, அவங்களுக்கு தேவையானவற்றை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு வந்து இங்க அந்த பக்கோடா போடுறது, சமையல் செய்யறது, பரிமாறுறது, இதுக்கெல்லாம் கூட அவங்க குழந்தைங்களையும் பாத்துக்கிற வேலை தான் அங்க பிக்னிக் போயும் அந்த பெண்களுக்கு இருக்கு. அப்புறம் சாயங்காலம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும் போது குசுமா வந்து நான் பறவைகளை பார்க்கவே இல்லை, கொஞ்சம் நிக்கிறியான்னு சொல்லி மீனாட்சியை தாமதப்படுத்தி நிப்பாட்டி வச்சுட்டு அவ சொல்றா, மாதவிடாய் வந்து தள்ளி போயிருந்த மாதவிடாய் வந்து டாக்டர்கிட்ட போகணும்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவளுக்கு வந்துருது. வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உடையில பின்னாடி இருக்கா அப்படின்னு சொல்லி அவ பார்க்க சொல்றா மீனாட்சி கிட்ட. அப்ப ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாலும் நீ உட்காரு அப்படின்னு அவங்க மீனாட்சி வந்து அந்த ஏரிக்கரையில உட்கார்ந்து பறவைகளை பார்ப்பதற்காக குசுமாவை உட்கார வைக்கிறாள். அப்பவும் வந்து குசுமா என்ன சொல்றா, இல்ல இல்ல, ஏரியில உட்கார்றதுக்கு ஏரிக்கரையில உட்கார்றதுக்கு நேரம் இல்ல, இரவு சமையலுக்கு பூண்டு உரிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து மீனாட்சி இல்ல நீ உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு அந்த பறவைகள் சுற்றி வருவதை பார்த்து அவங்க பார்ப்பாங்க. அப்பயுமே வந்து குசுமாக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆஹ் மாதவிடாய் தள்ளி போய் அவ வந்து ஒரு எதிர்பார்ப்போட இருந்ததும் அந்த மாதவிடாய் வந்துருச்சு அப்படிங்கறதுல அவளுக்கு ஒரு வருத்தம். அதை நினைத்தும் அவ வந்து அங்க ஒரு அழுவதாக அந்த காட்சி இருக்கும். இவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வந்துடுறாங்க. இதற்கப்புறம் வந்து ஜிஜிக்கு வந்து அந்த மாமியாருக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. அவங்க வந்து ஆஸ்துமா பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஹோலி பண்டிகைக்கு மருமகள்கள் எல்லாம் திருப்பியும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்க நேரத்துல வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஃப்ரிட்ஜ்ல ஏதோ எடுக்க போகும்போது விழுந்துடுறாங்க. விழுந்துட்டு தண்ணி கொட்டிருது, அவங்க சிறுநீர் கழிச்சிடுறாங்க. அப்போ அதே மருத்துவரை கூப்பிடுறாங்க. மருத்துவர் வந்து ஏதோ மருந்து எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இந்த ஜிஜிய வந்து மருமகள்கள் 3 பேரும், ராதா பாபிஜி, மீனாட்சி, குசுமா 3 பேரும் போய் படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு அவங்களுக்கு உடை மாற்றும் பொழுது அப்பயுமே வந்து அந்த ஜிஜி வந்து அவங்களுக்கு அந்த பச்சை நிற பாவாடை, இந்த சிவப்பு நிற முக்காடு நிறங்கள்ல மாற்றி சொல்லலாம். அது குறிப்பிட்டு அது வேணும் அப்படிங்கிறாங்க. பச்சை நிற வளையல் எடுத்து கொடு அப்படிங்கிறாங்க. எடுத்து கொடுத்து அதெல்லாமே வந்து இவங்க ஆஹ் அந்த மருமகள் வந்து அவங்களுக்கு ஈரமாயிருந்த உடையை மாற்றுறாங்க. மாற்றி ராதா பாபிஜி வந்து அவங்களுக்கு தலை பின்னி விடுறா. அப்போ அவங்களுக்கு உடை மாற்றும் பொழுது அவருடைய அந்த ஆஹ் உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே வரும் அவங்களுக்கு வந்து 14 முறை அவங்க கருத்தாங்கி இருக்காங்க. குழந்தைகள் இறந்திருக்கின்றன, அதெல்லாம் அவங்களுக்கு 3 குழந்தைகள் தான் இப்ப இருக்கு. ஆனா 14 முறை கருத்தாங்கி இருக்காங்க. அந்த பாபாஜி வந்து சொல்லுவாரு, 14 முறை அந்த அஜ்மீர்ல இருக்கிற நிறைய மலைகள் வந்து 14 மலைகள் அவர் ஏறி இருக்காரு அப்படின்னு. அப்போ ஜிஜி போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அத்தனை முறையும் வந்து ஜிஜி குழந்தை உண்டாகி இருந்தாங்க, அவங்க அதுக்கெல்லாம் போகல அப்படின்னு. அப்போ இந்த மீனாட்சி வந்து அவங்களுடைய அந்த வயதாக இருக்கக்கூடிய அந்த ஜிஜியினுடைய உடம்புல பாக்குறாங்க. அத்தனை தழும்புகள், அந்த குழந்தைகளை தாங்கியது, அந்த குழந்தைகளை பிரசவித்தது, அவர்களுக்கு பாலூட்டி வளர்த்தது, இந்த மாதிரியான அந்த அதையெல்லாம் செஞ்சதுனால அவங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த
என்ன சொல்றது, தழும்புகள் இதெல்லாமே அவங்க பாக்குறாங்க. அவங்களுடைய மார்பகங்கள் தளர்ந்து போயிருக்கிறது. அப்புறம் அவங்க கையெல்லாம் வந்து ரொம்ப அந்த வேலை செஞ்சு செஞ்சு சப்பாத்தி செஞ்சு செஞ்சு அந்த சமையல் அறையில செஞ்சு செஞ்சு அவங்க கைகள் வந்து எப்படி காய்ச்சி போயிருக்குது. இதெல்லாம் வந்து மீனாட்சி வந்து கவனிக்கிறதாக அந்த இதுல இருக்கும். அப்பயும் வந்து அவங்கள படுக்க வச்சோன்னா அந்த மயக்கத்துல மருந்து சாப்பிட்டு இருக்கிற அந்த மயக்கத்துல வந்து அப்பயும் ஜிஜிக்கு என்ன கவலை அப்படின்னா, ஐயோ எனக்கு முடியாம போயிடுச்சு. 3 மருமகள்களும் வந்து உள்ளூர்ல இருக்கிறவங்க இல்ல, வெளியூர்ல இருக்காங்க. இப்ப படி ஜிஜி திருப்பியும் அதிகாரத்தை எடுத்துக்குவாளா அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, எப்போ நீங்க இல்லையே அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு. அப்பயுமே வந்து இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேக்குறாங்க. பீன்ஸ்ன்னு சொன்னா நான் காலிஃபிளவர் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வருது. இல்ல இன்னைக்கு பஜார்ல கிடைக்கல, நாளைக்கு வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க. குசுமாவும் ராதா பாபிஜியும் வெளியே போயிடுறாங்க. மீனாட்சி மட்டும் மாமியார் பக்கத்துல உட்கார்றா ஜிஜி கிட்ட. அப்போ அவங்க ஜிஜி வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய திருமணத்துல வந்து எனக்கு சிவப்பு பாவாடை எனக்கு கொடுத்திருந்தாங்க. நல்ல ஜரிகை இருந்த பாவாடை. அப்புறம் என்னென்ன நகையெல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. இதெல்லாமே காமிக்கிறாங்க. அவங்களுடைய உடம்பு ராஜஸ்தானி பெண்கள் வந்து நெத்தி சுட்டி வைப்பாங்க. ஒரு குண்டு இருப்பதாக நெத்தியில. அந்த குண்டு அழுத்தி அழுத்தி அவங்களுக்கு வந்து அது கூட வந்து தழும்பா இருக்கும். இப்போ இது எல்லாமே அவங்க சொல்றாங்க. இத்தனை நகைகள், இத்தனை வளையல்கள், இத்தனை அட்டிகைகள் எல்லாம் நான் போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவங்க குறிப்பா ஒண்ணு சொல்றாங்க. திருமணமாகி வரும்பொழுது அவங்களுக்கு 14 வயது. அப்போ ஜிஜியோட அம்மா அவங்களுக்கு அந்த பிதாயி அப்படிங்கிற அந்த பெண் திருமணம் ஆன பெண் கணவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்துல வந்து அவங்க தாய் அறிவுரை கொடுத்து அனுப்புவாங்களாம். அப்போ அவங்க தாய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பயும் வந்து நல்ல அலங்காரம் செய்து கொள். அது வந்து நல்ல உடை உடுத்தி அலங்காரம் செய்து கொள். இதுதான் ஒரு அறிவுரை. இன்னொன்னு வந்து சமையலறையை உன் அதிகாரத்துக்குள்ள வச்சுக்கொள்ளு. இது 2ம் இருந்தனா நீ வந்து ராணி மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதே எண்ணத்துலதான் அந்த பொண்ணும் 14 வயதுல இருந்து ஜிஜி இருந்திருக்காங்க. மாமனார் இறந்தவுடன் சாவி குத்தை பற்றி ஆயிடுச்சு. இப்ப முடியாம படுத்திருக்கும் போது திருப்பியும் படி ஜிஜி எடுத்துப்பாங்களோ அப்படிங்கிற அந்த கவலை தான் அவங்களுக்கு வருது. அப்போ இதெல்லாம் வந்து மீனாட்சிட்ட சொல்லும்போது, மீனாட்சி வந்து முதல்ல வந்து இல்ல நீங்க படுத்துக்கோங்க, ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் வந்து அவங்க அந்த மயக்கத்துல இதுதான் அவங்க புலம்பிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி மயக்கத்துல இதுல வந்து என்ன ஒரு ஒரு ரொம்ப துயரமா ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா, அவங்க சொல்றாங்க அந்த கோபால் மூத்த அண்ணனுக்கு முன்னாடி ஒரு பையன் அவங்களுக்கு பிறந்து 1, 1½ வயது இருக்கும் பொழுது அந்த குழந்தை இறந்து போகுது. எப்படின்னா இவங்க சப்பாத்தி ஒரு நாளைக்கு வந்து 300 சப்பாத்தி செய்வாங்களாம். 5 கிலோ மாவை பிசைஞ்சு 300 சப்பாத்தி அந்த படிஜிஜி செய்ய வச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு வயது குழந்தை வந்து படியேறி போய் கீழே விழுந்து மூளை சிதறி இறந்து போயிடுது. ஆனா அந்த கதையில வந்து ரொம்ப ஒரு மனத்துக்கு வந்து ரொம்ப ஒரு துயரம் கொடுக்கக்கூடிய அந்த சூழல் அங்க எப்படி எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தையுடைய இறுதிச் சடங்கு முடிந்து ஆண்கள் திரும்பி வந்த உடனேயே அந்த மீதி இது சுட்டுட்டு இருந்த பூரிகளை வந்து அந்த ஜிஜி வந்து சுட்டாங்களாம். சோ அப்படிதான் அன்றைக்கும் கூட அவங்க வந்து செஞ்சிருக்காங்க. சோ இதெல்லாமே வந்து அந்த அரை மயக்க நிலையில வந்து மீனாட்சி கிட்ட அவங்க எல்லாமே பகிர்ந்துக்கிறாங்க. அப்புறம் மீனாட்சி வந்து அஹ் அவங்க கூட பேசுறா. அது வந்து மீனாட்சிக்கே வந்து இது இயல்பாக நிஜமாக நடந்த உரையாடலா இல்லாட்டி தனக்கு அப்படி தோன்றுகிறதா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கதையில சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த உரையாடல் எப்படி போகுது அப்படின்னா, அது வந்து ரொம்ப அழகா மீனாட்சி சொல்லியிருப்பா. ஒரு தொப்புள் கொடி அருந்தது போல அந்த இருளடைந்த சூழல்ல வந்து அவ உணர்ந்தா அப்படின்னு. அப்போ அந்த மீனாட்சி சொல்வதாக இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, ஜிஜி கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஆஹ் அதுதான் வந்து இந்த கதையினுடைய சிகரம். அந்த அம்பை அவர்களுடைய பெண்ணிய சிந்தனை, பெண்களுக்கு வந்து எது அதிகாரம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு, அது வந்து அந்த மீனாட்சி வாயிலாக ஜிஜிக்கு சொல்வதாக இருக்கும். அதுல மீனாட்சி என்ன சொல்றா வந்து, இது சமையலறை தான் உங்க அதிகாரமா? என்ன சமைக்கிறது, எவ்வளோ என்ன காய்கறி, அந்த மாதிரி சமையல்ல தான் உங்களுடைய அதிகாரமா? என்ன நகை போடுறது, இந்த அலங்காரம், இதுதான் நீங்களா அப்படின்னு சொல்லி ஜிஜி கிட்ட கேக்குறா. அப்போ இதெல்லாம் இல்லாட்டினா நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம கேசர்பாய் அவங்களோட பேர் வந்து அப்பதான் வருது. கேசர்பாய் தான் நீங்க. இப்போ நீங்க வந்து உங்களை தேடணும் அப்படின்னோன்னா எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஜிஜி சொல்றாங்க. இல்ல நீங்க வந்து தேடணும். உங்களுக்குள்ளேயே இன்னும் ஆழமா உள்ள போய் உங்களை தேடும் பொழுது நீங்கள கேசர்பாய் யாரு அப்படின்னு நீங்க கண்டு கொள்வீங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லுவா. அப்போ வந்து இந்த என்ன சமைக்கணும், இந்த
சமையலறை அதிகாரத்தை தான் வச்சுக்கணும், இந்த நகை அலங்காரமா இருக்கணும், இந்த சிந்தனைகள் எல்லாம் எடுத்துட்டு ஆஹ் பார்த்தா நீங்க யாரு அப்படிங்கும் பொழுது நீங்க வந்து ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் விழுவதை பார்த்திருக்கலாம். சாய் கெட்டில்ல இருந்து அந்த ஆவி வருவதை பார்த்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்றது, ஆண்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க, சமையல் அறை தாண்டி வந்து உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு நிறைய விஷயங்களை வந்து இந்த விஞ்ஞான பூர்வமான விஷயங்கள் வந்து பார்த்திருக்கலாம் ஜிஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாட்சி சொல்றாங்க. ஆழமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஜிஜி வந்து மீனாட்சியினுடைய கையை வந்து இறுக பற்றி கொள்கின்றாள் அப்படின்னு இந்த கதை முடியும். இந்த கதையில வந்து என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சமையலறை, சமையல், உணவு அதை சுற்றியதான் அந்த பெண்கள் வந்து அதுதான் செய்யணும். அவங்க என்ன படித்தவங்களா இருந்தாலும், அந்த ராதா பாபேஜி வங்கியில வேலை பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து இவங்க கிட்ட அதுதான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ராதா பாபிஜியும் குசுமாவும் அதே செஞ்சிடுறாங்க. குசுமா எப்படின்னா வந்து அரசியல்ல படிச்சுட்டு வந்திருக்காங்க, பட்டம் பெற்றிருக்காங்க. பிரெஞ்சு படிச்சிருக்கா. எதுக்கு பிரெஞ்சு படிச்சிருக்கா அப்படின்னா, மாப்பிள்ளை பார்த்து கொண்டிருக்கிற அந்த இடைக்காலத்துல வந்து ஏதாவது ஒரு மொழி கத்துக்கலாம், வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருந்தா அது பயன்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கை வேலைகள், பின்னல், ஜாம் செய்யறது, ஜூஸ் செய்யறது எல்லாமே கத்துக்கிட்டு வந்து ஒரு மருமகளுக்கான நல்ல சரியான இலக்கணங்களுடன் குசுமா வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து பெண்களிடம் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கின்றது. இப்போ இது இப்படி இல்லாமல் புத்தகம் படிப்பவளாக, சமமாக, அதாவது தன்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய ஆலோசனைகளை சொல்பவளாக, கேள்விகள் கேட்பவளாக இருக்கக்கூடிய, அதாவது வெளியிடங்களுக்கு போய் பார்ப்பவளாக கிருஷ்ணனோட சேர்ந்து வந்து மலை ஏறி போறாங்க, பார்க்க போறாங்க. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளியே போகக்கூடியவளாக இருக்கக்கூடிய மீனாட்சி வந்து வாயாடியாக, ஒரு என்ன சொல்றது, இந்த கலாச்சாரத்துக்கு ஒத்து வராதவளாக அந்த மாதிரிதான் பார்க்கப்படுகிறாள். ஆனா மற்றவங்க எல்லாம் வந்து அந்த இலக்கணத்துக்கூட அப்படியே இருப்பதாக அந்த இது வந்துருது. ஆனா இந்த கதை வாசிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 88லயே வந்து அம்பை அவர்கள் இப்படி ஒரு முற்போக்கான ஒரு பெண்கள் விடுதலை குறித்து, இந்த சமூக கட்டமைப்பு மாற வேண்டிய ஒரு சிந்தனை அவங்க வந்து எழுதியிருக்காங்க. ஆனா இன்றும் கூட இந்த சூழல் ஏன் இருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து தோன்ற விஷயம் வந்து இது யார் படிக்கிறா? எல்லாருக்குமே எடுத்து செல்லப்பட்டதா இந்த கதை. பெண்கள் மட்டுமே படிச்சுட்டு, ஆமா நம்ம சூழல் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத தாண்டி எதுவும் செய்ய முடியலையா? இதை ஆண்கள் படிக்கலையா? படிச்சாலும் அவங்க வந்து எடுத்துக்கலையா? எனக்கு நிறைய சிந்தனைகள் இது வந்து தோணுச்சு. ஆஹ் வருத்தமான விஷயம் என்னன்னா, இன்றைக்கும் கூட என்னிடம் கூட வந்து இப்போ நான் அலுவலகம் சார்ந்து ஒரு வெளியூர் போறேன் அப்படின்னா, அப்போ சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சாப்பிடாம, கணவரும் பிள்ளைங்களும் சாப்பிடாமையா இருக்க போறாங்க. அப்ப எப்படி சமாளிக்கிறாங்க? இது வந்து இப்ப பெண்கள் எல்லாருமே வந்து இதை நீங்க இணைத்து பார்க்க முடியும். வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது. சோ இந்த கதையில வந்து அது நிறைய விஷயங்கள், சமையல் மட்டும் இல்லாமல் பெண்களுடைய உடை, அப்புறமா வந்து இந்த மாதவிடாய் வரணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தமும் பெண்களுக்கு தான் இருக்கு. மாதவிடை வந்தாலும் பிரச்சனை, வரலனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அழுத்தங்கள் எல்லாமே வந்து பெண்கள் மேலதான் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் வந்து அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த கதையில கூட அந்த பிக்னிக்கு எல்லாரும் காலையில எந்திரிச்சு இந்த பெண்கள் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பாபாஜி வந்து இதை நான் மறந்துட்டேன். பாபாஜி வந்து சொல்லுவாரு, அங்க என்ன சத்தம் காலையில அப்படிம்பாரு. ஏன்னா அவர் தூக்கம் கெட்டு போகுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்பாரு, பிக்னிக் போகணும்னாலே உங்களுக்கு எல்லாம் உல்லாசமாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹான்னு சிரிப்பாரு. ஆனா அங்க வந்து அந்த பிக்னிக் போறதுக்கு பெண்கள் வந்து அவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா தான் இருக்கு. சோ இந்த கதை வந்து இன்றைக்கும் நான் நினைக்கிறது வந்து நிறைய படிக்கணும். இந்த சிந்தனைகள் வந்து நிறைய சிந்திக்கணும். இதை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையும் இன்னைக்கு மாறுதல் இருந்துட்டே இருக்கு. இருந்தாலும் இன்னும் வந்து சிந்திச்சு இப்போ எப்படி இந்த இயல்பா இருக்கிற இந்த கட்டமைப்பு தகர்ந்து
ஆஹ் பெண்கள் தான் செய்யணும், பெண்கள் சமைக்கிறாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரவே கூடாது, சிந்தனையிலே வரக்கூடாத அது ஒரு இயல்பு நிலை சமூகத்திற்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. எழுத்தாளர் அம்பை அவர்களுக்கு நன்றி. அவங்க வந்து குறிப்பா வாழ்த்து சொன்னாங்க இந்த நிகழ்ச்சிக்கு, இணைய முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிங்க தோழர். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி கிரேஸ் தோழர். அதாவது இதை வந்து நீங்க சிறுகதைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுவா சிறுகதைகள்ல இவ்வளவு கதாபாத்திரங்கள் வராது இல்லையா? அவங்க வந்து ஒரு உணர்ச்சி எடுத்து இதை வந்து ஒரு ஒரு பெரும் நெடுங்கதைக்கான எல்லா கூறுகளும் இந்த கதைக்குள்ள இருக்கு. ஏன்னா அத்தனை கதாபாத்திரங்கள் வராங்க. நம்ம அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல். ஆம், ஆனா இது ஒரு வேறு நம்ம இது கூட தவறா இருக்கலாம். அதாவது சிறுகதைக்குள்ள வராதுன்னு சொல்றோம்ல. ஏன்னா பெரும்பாலும் நாம படிக்கிறது ஆண்கள் எழுதின சிறுகதைகள் தான். புதுமை பித்தன்ல இருந்து. அப்ப அவங்க ஒரு ஃபார்மேட்ல எழுதுறாங்க. ஆனா ஒரு பெண் எழுதும்போது அது அந்த ஃபார்மேட்குள்ள வரல. அதனால நம்மள அறியாம நான் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன் இந்த சிறுகதை வேறுபட்டு இருக்கு? அந்த சிறுகதைக்கான இலக்கணத்துக்குள்ள வரல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ ஒரு பெண் எழுதும்போது, ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ சிந்தனை இருக்கு. அதை வேறுபட்டு எழுதுறாங்க. அண்மையில கூட ஒருத்தர் வந்து சொன்னாரு, பெண்கள் எழுதும்போது அது கூட ஒன்றவே முடியல. ஏன்னா இவங்களுக்கு புது கவிதைகள் அப்படின்னா தேவதச்சன் போன்றவர்களை பத்தி சொல்றாங்க, வண்ணதாசன் போன்றவர்களை பத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு நடை இருக்கு. ஆனா பெண்கள் எழுதும் பொழுது இவங்க பெண்களுடைய பார்வையோ இல்ல அவங்க உள்ளத்துல இருந்து வர சிந்தனையை பார்க்காம அந்த ஆண்களோடயே இவங்க கம்பேர் பண்றாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்குமான உலகம்ன்றது இங்க வேற இல்லையா? அவங்க வெளிப்படுத்துறது வேற, இவங்க வெளிப்படுத்துறது வேறன்ற இந்த ஒரு சின்ன இதை கூட நம்ம எடுத்துக்கல இன்னைய வரைக்கும் இலக்கிய உலகுல. அதனாலதான் அம்பையனுடைய சிறுகதையை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க? பெண்கள் நம்ம நிறைய படிக்கிறோம். அம்பைய வந்து நிறைய பெண்கள் சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். நீங்க இப்ப கதை படிச்சீங்க இல்லையா? கதை வீதியில சொன்னீங்க அவங்க அனுப்பிச்சாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி கூட ஒரு பெண் தான் அந்த பெண் எழுத்தாளர் அந்த கதையை சொல்லி நான் கேட்டிருக்கேன். நிறைய பெண்கள் அம்பையை படிக்கிறாங்க. ஆண்கள் வந்து அம்பை எத்தனை பேர் படிச்சு இந்த மாதிரி அம்பை ஒரு கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்றத எனக்கு நான் அறிந்த வரைக்கும் இல்லை. அவங்க ஆண்கள் எழுதின கதைகளை சொல்றாங்க, ஆண்கள் எழுதின நூல்களை பத்தி சொல்றாங்களே தவிர்த்து பெண்கள் எழுதின நூல்களை அவங்க வந்து பெருசா பொருட்படுத்துறதே இல்லை. இதுல இருந்து அதே நம்ம மாதிரி பெண்கள் சொல்லும் போதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த பெண்ணிய சிந்தனைகள், சமூகம் எப்படி இருக்குங்கிறத கருத்துக்களை சொல்றாங்க. அந்த ஓரிருவர் பேசுனது நான் கேட்டதுல ஒரே ஒரு ஆண் பேசுனது நான் கேட்டேன். அவங்க வந்து அந்த கதையை அப்படியே சொல்றாங்க. அதுல வந்து அந்த கருத்துக்கள் எதுவுமே இல்ல. ஏன்னா அவங்க வந்து இன்னும் பாபாஜியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு அந்த கதையில அவங்க பாபாஜி, அதனால அது ஒரு கதை, அவ்வளவுதான். நாம ஆமா, தான் வந்து ஜிஜியா இருக்கிறோம் அதுக்குள்ள, அதுல குசுமாவா இருக்கிறோம், அதுல ஆமா. மீனாட்சியா சில பேர் இருக்கிறோம். அப்ப எல்லாமே அங்க நம்மளால இருக்காங்க. வந்து பொருந்தி போக முடியுது. மற்ற இணைந்திருக்கக்கூடிய மற்ற தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தோழர்களுக்கு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சொல்லுங்க கீதா. கனிமொழி, நான் கொஞ்சம் சொல்லட்டுங்களா தோழர்? கீதாவும் அன்மியூட் பண்ணாங்க. யாரு? சரி, முதல்ல கீதாக்கு போயிட்டு அடுத்தது உங்ககிட்ட வரலாமா? சரிங்க. கீதா, சொல்லுங்க கீதா. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துகிற தோழருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துகள். மிக அழகான காலை பொழுதாக இன்றைக்கு விடிந்திருக்கிறது எங்களுக்கு. கதை, சிறுகதை பற்றி கிரேஸ் சொல்லும் பொழுது, அம்பையுடைய கதைகள் வந்து பொதுவா எல்லாமே பெண்களுக்கு பிடிக்கும். ஏன்னா பெண் உலக சார்ந்து அந்த கதைகள் இருக்கும், கருப்பொருள் இருக்கும். ஆனா ஆண்கள் வந்து இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அந்த புறந்தள்ளக்கூடிய பார்வை இன்னைக்கும் இருக்குது. ஆனா கிரேஸ் வந்து அந்த சொன்ன விதம் வந்து அவங்களோடயே நம்ம போய் உட்கார்ந்துருக்க மாதிரி, அந்த ஜிஜி பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி, மீனாட்சி கூடயே சுத்தி வர மாதிரி, அந்த கதை சொன்ன விதம் வந்து சிறந்த கதை சொல்லியாக கிரேஸ் வந்து இந்த கதையில எனக்கு அறிமுகம் ஆகுறாங்க. ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதோட அவங்களுடைய ஆதங்கம் அந்த குரல்ல தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம பெண்கள் இவ்வளவு இருக்காங்க, இவ்வளவு சிரமப்படுறாங்க, ஆனா இன்னமும் இவங்க சிரமப்பட்டுட்டு தானே இருக்காங்கன்ற ஆதங்கம் இருக்கு இல்லையா? அந்த குரல் தொனியிலேயே எனக்கு ஃபீல் பண்ணேன் நானு. ஒரு கதை சொல்லும் பொழுது அதை ரசிச்சு ரசிச்சு ஆனந்தமா சொல்றதும், ரசிச்சு ரசிச்சு அந்த சோகத்துக்குள்ள சொல்றதும், அந்த இப்படி ஒரு ஆதங்கத்துக்குள்ள சொல்ற மாதிரி இந்த கதையை அழகா சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த நிலை மாறி இருக்கா அப்படின்னாக்கா, ஒரு 2% என்ன மாறி இருக்குன்னு சொல்லலாம். 98% வந்து
நாங்க படி ஜிஜி தான், நாங்க ஜிஜி தான்னு அவங்க எப்படி வந்து ஒரு மாடு வந்து வண்டியில தன்னைத்தானே கழுத்தை நுழைச்சுக்கும். கயிறு மட்டும் கட்டியிருக்கும், அது வந்து தானே தன்னுடைய கழுத்தை நுழைச்சுக்கிற மாதிரி பெண்கள் வந்து நம்மளே வந்து அந்த அடிமைத்தனத்தை வந்து கிரீடமா சுமந்துக்கிட்டு அந்த குற்ற உணர்ச்சியையும் சுமந்துக்கிட்டு நம்ம வந்து இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வர்ற த இ- குழந்தைங்க, பெண் குழந்தைகள் கேள்வி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேளுங்க, இதை கேளுங்க, எங்களால கேட்க முடியல, கேளுங்க அப்படிங்கிறது. ஆனா அப்பயே அம்பை வந்து இதை எழுதியிருக்காங்கங்கும் போது அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை யோசிச்சிருப்பாங்க. அப்ப எழுதும் போது அவங்க எவ்வளவு இத விமர்சனத்துக்கு ஆளாகி இருப்பாங்க இந்த கதையை எழுதியிருக்கும் பொழுது எல்லாம் வந்து தோணுது. ரொம்ப சிறப்பான நிகழ்வு. சிறு கிரேஸுக்கு வாழ்த்துகள். உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி கீதா. கீதா. நன்றி. கமல் தோழர், நீங்க சொல்லுங்க. ஓகேங்க, நன்றிங்க தோழர். இந்த கதை வந்து மிக அருமையான கதைங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை படிச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க தோழர் கிரேஸ் பிரதிபா சொல்லும்போது திருப்பி ஒரு ரிலீவ் பண்ண ஒரு இருந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஏன்னா இந்த கதை வந்து அவ்வளவு எளிதா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர்ஸ், அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ், அப்புறம் வந்து ஒரு கேரக்டரும் வந்து ஒரு டைமென்ஷனை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இந்த கதையை வந்து அம்பை எழுதியிருப்பாங்க. அதாவது வந்து அந்த பாபாஜி கேரக்டர் வந்து அந்த மேல் சாவனிசத்தை வந்து அப்பப்போ வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அதாவது பிக்னிக் வந்து இவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போது வந்து அவர் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து போறோம்னு அது உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா எடுத்துல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு அது ரொம்ப சின்ன வரி மாதிரி தான் வந்துட்டு போகும் அது வந்து கதையில. ஆனா வந்து அது வந்து ஸ்பீக்ஸ் ஆஃப் வால்யூம் அப்படின்னு, அதாவது வந்து எப்படி வந்து ஆண்கள் வந்து முதல்ல சமைக்கவும் இல்லை, நல்லா தூங்கி வந்துட்டு ஆனா வந்து அது ஏதோ வந்து அந்த பெண்களுக்கு வந்து இவர் ஏதோ பெரிய உரிமையை கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா வந்து ஒரு சந்தோஷத்துக்கு அவங்களுக்காக பயங்கர சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இவர் பிக்னிக் போற மாதிரியும் பேசுற கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆழமான கேரக்டர். இந்த கதை வந்து ரொம்ப நல்ல கதை, அது ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப நல்லா வடிச்சிருக்கிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா மற்ற எல்லாருமே வந்து அந்த மூன்றாவது மருமகள் குஷ்மா ஆகட்டும், அந்த முதல் மருமகள் ராதா, அவங்க எல்லாமே வந்து அந்த ராஜஸ்தான் பகுதியை சேர்ந்தவர்கள். மீனாட்சி மட்டும்தான் வந்து தென்னாட்டை சேர்ந்தவங்க. அந்த மைசூர்னு நினைக்கிறேன் அவங்களோட சொந்த ஊர். அவங்க வந்து அவங்க ஆனா முற்போக்கா இருக்கிற மாதிரி வந்து அந்த அமைப்புறது வந்து அது இட் ஆல்சோ ரெப்ரசன்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சவுத் வந்து ப்ராக்ரஸிவா இருக்கும்ன்றது வந்து அம்பை வந்து அந்த அளவுக்கு அந்த தாட் ப்ராசஸ் போட்டு எழுதியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து எனக்கு பர்சனலாவே என்னோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து அவங்க வந்து குஜராத்தி பட்டேல் ஃபேமிலி. அவங்க வீட்டுல வந்து இது நடக்கிறத நான் கண்ணார பார்த்துருக்கேன். நான் வந்து இது வந்து இந்த அம்பேத்கரை படிக்கும்போது எனக்கு அவங்க ஃபேமிலி எப்பயுமே ஞாபகம் வரும். அவங்க வந்து குஜராத்தி ஃபேமிலி. அவங்க வீட்டுல அவங்க ஆனா இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவங்க வீட்டுல வந்து இது எல்லாமே நடக்கும். இந்த பிக்னிக் போகணும்னா வந்து அவங்க வீட்டுல வந்து கோதுமை மாவு கூட வந்து வீட்டுல கோதுமையா வாங்கி வீட்லயே ஒரு சின்ன அரைக்கிற மிஷின் வச்சு அரைச்சு அதுல சப்பாத்தி செஞ்சாதான் அந்த எல்லாருக்கும் பிடிக்கும். அது வந்து ஆனால் லாட் ஆஃப் ஒர்க் ஃபார் அந்த வீட்டுல இருக்க பெண்களுக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து அட்ஜஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து அது வந்து பெண்களுக்கு எவ்வளவு பெரியான பாரம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி கதைகள் வந்து ரொம்ப அழகா சொல்லுதுங்க. அப்புறம் வந்து இன்னொரு பர்சனல் விஷயமே இந்த கதை கூட கனெக்ஷன் உண்டு. அது வந்து நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஆண்கள் வந்து இந்த கதைகளை படிக்கிறோமா இதுல இருந்து கத்துக்கிறோமா அப்படின்றது. அது வந்து நான் வந்து என் சொந்த வாழ்க்கையில நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்களும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணது என்னங்கன்னா, இந்த ட்ரிப்பு பிக்னிக் போகும்போது இந்த சாப்பாடு கட்டிட்டு போறது, அது வந்து நிறைய எடுத்துட்டு போறது, அந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்றதை வந்து நாங்க இந்த கதையில இருந்து இது நான் ஒரு லேர்னிங்கா எடுத்துட்டு நான் என் பர்சனல் லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். இந்த கதை மூலமா எனக்கு வந்து ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது வந்து என்னங்கன்னா, அதுக்காக அதாவது ஒரு வெளியே போறோம்னா அது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கணுமா தவிர இல்ல செஞ்சா ஃபுல் ஃபேமிலியா செஞ்சு ஏதாவது செய்யலாம். இல்லைன்னா வந்து அது வந்து நம்ம வந்து ஊருக்கு போகும்போது இதுக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதாவது வந்து ஒரு லெமன் ரைஸ் மாதிரி சாதங்களை எடுத்துட்டு போறதோ அதெல்லாம் வந்து பண்ணோம். அந்த கதை படிக்கும்போது அது எனக்கு வந்து நம்ம வந்து ஒரு சந்தோஷ பயணத்துக்கு நடுவுல இந்த மாதிரி தேவையில்லாத சங்கடங்களை வந்து நம்ம குடும்பங்கள்ல சேர்க்கிறோமோ அப்படின்றது வந்து ஒரு அவேர்னஸ் இருந்தது. அதனால வந்து
ஹம், நீங்க அந்த ஆதங்கத்துக்கு வந்து ஒரு சின்ன எப்படி சொல்றது, ஒரு எல்லாரும் மாறினாங்களா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஆனா வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த மாதிரி கதைகள் ஏற்படுத்துதுன்றது நான் உங்களுக்கு சொல்ல முடியும் தோழர். மகிழ்ச்சி நன்றிங்க. மகிழ்ச்சி தோழர், நன்றி, மிக்க நன்றி. இந்த நன்றி சின்ன நன்றி. விஷயங்கள்ல இருந்து தான் அது பெருசா நிறைய நடக்கும். அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. அந்த நன்றி. இந்த கதையில நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் நீங்க ஆழமா சொன்னீங்க. அந்த கிச்சன் வந்து அதிகாரம், அது வரைக்கும் நான் அதை ஒரு கிச்சனை வந்து ஒரு அதிகாரமா பார்த்தது இல்லை. அதை நான் அம்மா கிட்ட பார்த்திருக்கேன், என்னோட அம்மா கிட்ட பார்த்திருக்கேன். எங்க அம்மா வந்து அதை வந்து எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒய்ஃப் வரும்போது கூட வந்து சமையல வந்து என் சமையலறை எங்க அம்மா வந்து என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்ததே கிடையாது. அது எங்க வீட்டுல பிரச்சனையா வந்தது கிடையாது. ஆனா வந்து நான் வந்து அதை பார்த்திருக்கேன். அது வந்து அந்த ஒரு சைக்காலஜிக்கல் திங்க பார்த்திருக்கேன். இந்த கதையெல்லாம் படிக்கும்போது அது சில ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அவங்க வந்து அப்ப வந்து ஏன் வந்து கொடுக்கல அப்படின்றது வந்து ரொம்ப ஆமா அழகா தெரிஞ்சது. ஆமா. ஆமாங்க. நன்றிங்க. நன்றி, நன்றிங்க தோழர், நன்றி. அதாவது அதிகாரம் வெளியில பெண்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு அது மட்டும்தான் அதிகாரம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுதான் அங்க இருந்து தான் அது நிறைய பிரச்சனைகளுக்கான தொடக்க புள்ளியா இருக்கு. தொடக்க புள்ளியா இருக்கு. தொடக்க ஆமா. புள்ளியா இருக்கு. ஆமா. தோழர் முத்துக்குமார், உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்குங்களா? தோழர் வணக்கம் தோழர். வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து இது வரைக்கும் பெண்ணியம் சார்ந்த புத்தகங்கள் எதுவுமே படிச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த புக்கு டாக்ல வந்து இந்த பெண்ணியம் பத்தி ஒரு புக் இருக்கு, இப்படி ஒரு எழுத்தாளர் வந்து பெண்ணியத்துக்காக எழுதுறாங்க அப்படின்றலாம், அம்பைன்ற ஒரு எழுத்தாளர் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாது. நான் படித்த புத்தகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்கள் எழுதின புத்தகங்கள் தான் அதிகமாக படிச்சிருக்கேன். வைரமுத்து, கலைஞர் எழுதுனது, இதில் எல்லாருமே இன்க்ளூடட் எல்லா துறை புத்தகங்களும் நான் படிச்சிருக்கேன். ஆனால் பெண்கள் எழுதுனதுன்னு பார்த்தா பெரும்பாலும் என்கிட்ட என்னுடைய லைப்ரரியில் பெண்கள் எழுதின புத்தகங்களே இல்லை, அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் இருக்கு. இது எனக்கு ஒரு புது ஒரு இதாக இருந்துச்சு, ஒரு தேடல் அல்லது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மாட்ட பேசுவேன். அம்மாட்ட பேசும்போது அம்மாட்ட தான் வந்துட்டு சமைச்சியான்னு கேட்பேன், என்ன சாப்பாடுன்னு கேட்பேன். யார்கிட்டயாவது வீட்டில் தாத்தா பாட்டிகிட்ட பேசினா கூட பாட்டிகிட்ட தான் போயிட்டு என்ன இன்னைக்கு என்ன சமைச்சீங்க அப்படின்னு தான் கேட்பேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் பெண்கள்கிட்ட மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறது வந்து அது ஆள் மனதில் வந்து யாரா இருந்தாலுமே, எவ்வளோ பெரிய முற்போக்கு பேசுறவங்களா இருந்தாலுமே அவங்களுடைய ஆள் மனதில், ஆண்களுடைய ஆள் மனதில் வந்துட்டு போய் பதிஞ்சிருக்கு. பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் அவங்களுடைய ஆள் மனதில் போய் பதிஞ்சிருக்கு. ஸோ இது 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 இந்த கதை மூலமா அதை யோசிச்சேன். ஓ, நம்மளும் இப்படிதான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதை சொல்லும் போது எனக்கு அது புரியுது. இது நம்ம ஏன்னா டைரக்டா வந்துட்டு நான் ஒரு இதுல ஒரு பெண்கள்கிட்ட இன்க்ளூசிவா பேசி கேட்டு தெரிஞ்சுட்டது இல்லை எனக்கு. ஸோ அதனால இந்த புத்தகங்கள் மூலமா எனக்கு தெரியுது, நீங்க சொன்ன கதைகள் மூலமா. அப்ப நான் அதுல ஒரு விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா மும்பைல தாராவியில வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இருக்காங்க, நம்ம தமிழ் குடும்பங்கள். அவங்க எல்லாருமே எலக்ட்ரானிக் வேஸ்ட், அது மாதிரி நிறைய கழிவு பொருட்கள், அதாவது எந்தெந்த பொருட்கள்லாம் வந்து விற்பனைக்கு இருக்கிறதோ அந்த பொருள்லாம் வந்து கழிவு பொருட்களா இருக்கும்ல, அந்த நம்ம எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து விற்பனைக்கு போவாங்க. அந்த பெண்கள் அந்த விற்பனைக்கும் போகணும், சமையலும் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு தாராவியில இருக்க நிலைமை. இது இது இந்த கதையை சொல்லும்போது எனக்கு அது ஞாபகம் வருது. ஏன்னா நாங்க ஒன்ஸ் வந்து தாராவிக்கு போயிருந்தப்ப நான் அதை யோசிச்சு பாக்குறப்ப இதோட கனெக்ட் பண்றேன். அங்க இருக்க பெண்கள் அவங்களுக்கு ப்ராப்பரா எஜுகேஷன் கிடையாது. அந்த தாராவியில இருக்க மக்கள் யாருக்குமே, பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் எல்லாரும் கூட. அதுல எஸ்பெஷலி ஏன் நான் பெண்களை சொல்றேன் அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் விற்கிறதும் பெண்கள், அங்க போய் சமைக்கிறதும் பெண்கள். ஸோ அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்ல இருந்து வர்ற அந்த கெமிக்கல்ஸ், அதுல இருக்க எஃபுலியன்ஸ் எல்லாமே அந்த சமையல்ல சேருது. ஸோ இதுக்கு அதை நான் எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பெண்களா இருக்கவங்க வேலைக்கும் போகணும், சமையலும் பண்ணணும். ஆண்களா இருக்கவங்களுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா போதும். நீங்க இப்ப தாய் கிழவி படத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இவரு ஒரு பேர் வந்து முண்டாசு பட்டியலோட வந்திருப்பாரு. ஒரு பெண்ணாவது அவர் ஒருத்தர் வந்து முண்டாசு பட்டியல கூட வந்து ஒருத்தர் என்ன கோபி அப்படின்றவர்ல, அவருடைய பேரை நான் மறந்துட்டேன். ஸோ அவர் வந்து கல்யாணம் ஏன் நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, அது என்னப்பா அப்படி கேட்டுட்ட, எனக்கு வந்து நான் வீட்டுக்கு ஊருக்கு வரும்போது, நான் வெளில போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு பொண்ணு கதவை திறந்து விடணும், நாங்க வந்தோடனே என்னை வான்னு கேட்கணும், கேட்டுட்டு எனக்கு எனக்கு சமையல் பண்ணி போடணும், நான் வந்து கல்யாணத்துக்கு, அதாவது நீங்க அதிகாரம்னு சொன்னது சமையல் அறை மட்டும் இல்ல, ஒரு ஆணினுடைய அதிகாரமும் ஒரு பெண்ணுக்கு பின்னாடி தேவனுக்கு அடிச்சு வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். சோ அந்த கதையில என்னதான் பெருசா எழுதியிருந்தாலுமே அந்த கதையில கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, நான் உள்ள போகும்போது என்ன வந்து ஒரு பெண் வந்து வரவேற்கணும். ஏன் நீ 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 வேலைக்கு போயிட்டு அந்த ஆண் ஆண் வீட்டுல இருந்து பொண்ணை வரவேற்க முடியாதா?
ஸோ ஆமா. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு சினிமாவில் ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் நமக்கு வந்து தொடர்ந்து பெண்கள் மீது ஒரு அடிமைத்தனத்தை கற்பித்து கொண்டே இருந்தார்கள். அதனாலதான் இன்னைக்கும் எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது என்னுடைய பார்வை. இதுக்கு வந்து ஒரு தீர்வு என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கம்யூனிட்டி கிச்சன் பிளஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இங்க இருக்க மாதிரி டே ஸ்கூல் மாதிரி இந்த இந்தியா உலகம் முழுக்க இதெல்லாம் கொண்டு வரும்போது அங்க வேலை பார்க்குறவங்க ஆண்களோ பெண்களோ அவங்களுக்கு சம்பளத்துக்குன்னு போகும்போது அவங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் செய்யறாங்க. ஸோ கேட்டரிங் படிச்சவங்களுக்கும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸிங் தாட்ல நம்ம போனா மட்டும்தான் இது மாறும். இது மாறுறதுக்கு சாதி வெளியறதுக்கு எப்படி இன்னும் 1000 வருஷத்துக்கு மேல ஆகும், அது மாதிரி இது மாறுறதுக்கு இன்னும் 500 வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்றது என்னுடைய பார்வை. நன்றி நன்றி ஆமா. முத்துக்குமார் தோழர். நன்றி தோழர். இல்ல ஒரு ஒரு சின்ன அந்த கதைக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கு. அதாவது நீங்க அது வந்து நூல் பிடிச்சுக்கிட்டே போற மாதிரி அவங்க அவ்வளவு செய்திகள் ஆமா. அதுக்குள்ள எழுதியிருக்காங்க. அவர் முத்துக்குமார் சொன்ன மாதிரி அந்த படத்தை பத்தி சொன்னார் இல்லையா? நான் ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் அதுல வேலை பார்க்குற ஒரு பையன் அப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவன் சொன்னது பெரிய எம்என்சில வேலை பார்க்கறான், நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு வந்து சென்னையில இருக்கிறான், அவன் ஊர் வந்து கேரளம். அவன் சொன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். எதுக்குன்னா துணி துவைக்கிறது கஷ்டமா இருக்கான். ஏன்டா வாஷிங் மிஷின் இருக்கு, உனக்கு துணி இது என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஆமா. சொல்றோம் இல்லையா, ஆண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் வந்து 80கள்ல பிறந்தேன். நான் அப்பத்துல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் கேட்கிறேன், ஆண்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்ப மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. டிரான்சிஷன் பீரியட்ல இருக்கிறோம். இவ்வளோ நேரம் டிரான்சிஷன் வந்து பபிள் கம் மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கேடான்ற மாதிரி இருக்கும் எனக்கு சில நேரத்துல. ஆமா. நிறைய செய்திகள் அதுல வந்து அம்பையில் எழுதின ஒரு முக்கியமான இதுல வந்து அந்த வீட்டோட ஆண்களை வந்து அவங்க ரொம்ப நுணுக்கமா எழுதியிருக்காங்க. அதாவது நான் எப்பவுமே சொல்றது உண்டு, அதுக்காக நிறைய இடங்கள்ல வந்து சில பேர் வந்து கோவப்பட்டிருக்காங்க. கிழவிகள் வந்து நிறைய இந்த காசிப் பண்ணுவாங்க, புறம் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து உங்களை ஹார்ம்லெஸ். அது அவங்க ஒரு தெருவில் உட்காந்துப்பாங்க. அந்த ஊரு சின்ன ஊருனா அந்த ஊருக்குள்ளதான் புரளி பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த கிழவிகள் அப்படின்றவங்க. ஆனா அந்த கிழவனார்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களோட புரளி, அவங்க புரளி பேசுவாங்க. இவங்க சொல்லிக்கலாம், ஆண்கள்லாம் நாங்க புரளியே பேச மாட்டோம், ஒன்னா நம்பர் காசிப் மாங்கர்ஸ் அவங்க. அந்த புரளி பேசுறது வந்து ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கிங், ஏன்னா வெளியில போறாங்க. அப்ப அவங்களுடைய புரளி வந்து இந்த தெருக்குள்ள நிக்கிறது இல்ல, அதுதான் வந்து கடந்து ஒரு பெண்ணை வந்து அப்படியே உடைச்சு போடுறது அந்த ஆண்கள் செய்யற. அதுவும் அந்த கிழவனார்களுடைய புரளி, அது வந்து நான் எல்லா இடத்துலயும் சொல்லுவேன், கிழவிகள் புரளி எல்லாம் வந்து உங்களை வந்து ரொம்ப பாதிக்காது. ஆண்கள் அப்ப அது ரொம்ப நுட்பமா சொல்லுவாங்க. ஒரு ஒரு வீட்டுல எல்லாத்தையுமே அதிகாரம் பண்றான் ஒரு ஆண். அவங்க மனைவி உட்பட அதிகாரம் பண்றாங்க. ஆனா ஒரு மருமகள் வரும்போது அந்த இடத்துல நான் என்னமா பண்றது, உங்க அம்மா தான் எல்லாம். என்ன ஒரு நுட்பமான ஒரு டைனமிக்ஸ்ல நம்ம சொல்லும் போது மாமியார் கொடுமை தான் சொல்றோம், பின்னாடி இருந்து இயக்குறதையும். அதாவது அதை நீ பேசல, அதாவது நம்ம சொல்றோம்ல, ஒரு கொடுமை நடக்கும்போது if you choose to be silent then you are also going with the அங்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய வன்கொடுமைக்கு நீங்களும் வந்து உடந்தையா இருக்கிறீங்க. இந்த உடந்தையா இருக்கிறத ரொம்ப காலமா இந்த ஆண்கள் பண்ணிக்கிட்டு மாமியார் கொடுமையை மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த கதையில கூட அது வரும், ஒரு ஒரு வரியில வரும். மீனாட்சி இறுதியில வந்து அந்த கதையுடைய இறுதி பகுதியில ஜிஜி கிட்ட பேசுற போது, உங்களுடைய அதிகாரம் சொல்றீங்கல்ல, இதெல்லாம் வந்து சமையலறை அலங்காரம் இதெல்லாம் உங்க அதிகாரம் இல்ல, அது பாபாஜியினுடைய அதிகாரம் அப்படின்னு ஒரு வரி அப்படியே தெளிச்சிருப்பாங்க அவங்க அம்பை. கண்டிப்பா. அத நம்மளும் பேசும்போது மாமியார் கொடுமை அப்படின்றத தான் முன்னாடி பேசுறோம். 90கள்ல வந்து ஸ்டவ் வெடிச்சு எத்தனை பெண்கள், அதுக்கப்புறம் தானே அந்த டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கொண்டு வராங்க அவங்க. அப்போ மாமியாரை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவாங்க, உள்ள மாமனாரை தான் கைது பண்ணி உள்ள போயிருப்பாரு. அதை வந்து அந்த இடத்துல, ஏன்னா ஒரு கொடுமை நடக்குது, நீங்க ஸ்டவ் வெடிக்குது, கொளுத்தப்படுற அந்த பெண்ணுன்னா ஒரு லேடி மட்டும் அங்க வந்து ரோல் பிளே பண்றது கிடையாது, அந்த வீட்டுல இருக்கிற ஆண் கூட தான். அப்போ இன்னைய வரைக்கும் இந்த ஒரு சின்ன ஒரு நுட்பமான ஒரு இது இருக்குல்ல, அந்த வீட்டுல இவங்க எல்லா அதிகாரத்தையும் வச்சுப்பாங்க. ஆனா அங்க ஒரு கொடுமை நடக்கும் போது, இன்னொரு பெண்ணுக்கு கொடுமை நடக்கும் போது, அது அது என் ஒய்ஃப் பண்றாங்க, நான் என்ன பண்றது, எல்லாத்துலயும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஆண் இந்த இடத்துல அமைதியா இருப்பானா. என்ன ஒரு டைனமிக்ஸ் இல்லையா அது. அதை வந்து இந்த கதை படிக்கும்போது அது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப நுட்பம். அதை வந்து எக்ஸ்பிரஸ்டா அவங்க சொல்லணும்னு இல்லை, அந்த கதாபாத்திரங்களே சொல்லுது. அதுதான் இந்த அப்பையினுடைய கதை வந்து நேரம் கருதி நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால அதுல வந்து ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா, மீனாட்சி கிஷனுடைய அவங்களுடைய அந்த இயல்பான அவங்களுடைய அன்பு, அந்த இல்லறம்,
அது கூட வந்து அவங்க ரசிக்கிறது, மயில் வரும் அதை பாக்குறது, அவங்க ஒரு அன்பா ஒரு முத்தம் கொடுத்துக்கிறது, மீனாட்சிக்கு வந்து சாய் போட்டு கொடுக்கறது கிஷன், இந்த மாதிரி அந்த ஒரு இதுவும் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அதுவும் வந்து இந்த ஒரு ஜோடி மட்டும்தான் இந்த குடும்பத்துல அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி. இன்னொன்னு வந்து இப்போ ஆம், இது வந்து அந்த இருளடைந்த 0 வால்ட் பல்ப் எரியிற ஒரு சமையலறை. இன்றைக்கு வந்து சமையலறை வந்து ஓப்பன் கிச்சன், அந்த மாடுலர் கிச்சன் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அந்த சூழல், பெண்களுக்கான சூழல் வந்து மாறல அப்படிங்கறது நான் நினைச்சேன். இன்னொன்னு வந்து நிறைய விஷயம் வந்து முன்னாடி இந்த சினிமா சொன்னாங்க தோழர். சினிமாவை பார்த்து பார்த்து வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இதுதான் இயல்புன்னு கூட நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ நான் இந்த கதையை படிச்சுட்டு இன்றைக்கு தான் எனக்கு வந்து தோணுச்சு, அந்த உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையா பாட்டுல ஆண் பாடும் பொழுது உன் சமையல் அறையில் நான் உப்பா சர்க்கரையான்னு கேட்பான். பெண் பாடும் பொழுது நீ படிக்கும் வரையில் நான் கண்களா புத்தகமா. இந்த பாட்டை வந்து ரசிச்சு கேட்டு இருந்திருக்கோம். ஆனா இன்றைக்கு இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இது சினிமாவா இது அப்படின்னு இன்னைக்கு தோணும். இந்த மாதிரி இந்த பாட்டு இது வந்து ரொம்ப ஒரு மாறணும். பழைய தமிழ் பாடல் ஒண்ணு சினிமாவில் இருக்கு. எழுதப்பட்ட எல்லா பாடல்களுமே வந்து பெண்கள் அடிமைத்தனத்தை ஊக்குவித்த பாடல்கள் தான். ஆமா ஆமா, அதை அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உறுதியா. ஆமா, ஆமா. எல்லா பாடல்களும் அத வந்து நமக்கு டக்குன்னு நினைவுக்கு வரல. நீங்க சொன்ன உடனே நிறைய பாடல்கள் வந்து இருக்கு. நிறைய. அதுல ஆமா, ஒரு பார்மகளை பாரான்னு எனக்கு தெரியல, சிவாஜியும் சௌகார் ஜானகியும் ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா, அந்த குழந்தைய தொட்டில ஆட்டிக்கிட்டே. ஆம், எனக்கு அந்த பாடல் நினைவு மலர்கள் வரல. மலராதா? ஆஹா, அதெல்லாம் இல்ல. அது சௌகார் இருக்க மாட்டாங்க அதுல. அதுல ஒரு பாடல் வரும், நான் அந்த கருணைக்கு தான் தொட்டிலிட்டேன் அப்படின்னு. அதாவது காதல் காதல் எனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் கட்டிலே. மேலே, அந்த ஆஹ் காதல் அந்த எனும் கவிதை காதலுக்கு சொன்னேன் பரிசு கட்டில். தந்தாய் தொட்டிலின் மேலே, அந்த மாதிரி வரும் அந்த அந்த பாடல். கருணைக்கு நான் அதுதான் காதலெனும். கருணைக்கு ஆமா, நான் காதலெனும் இது சொன்ன, நான் வந்து காதல் மொழி சொல்றேன் அப்படின்னு ஆண் பாடுறான். அந்த கருணை, ஆண் வந்து ஒரு பெண் மேல காதலா இருக்கிறது கருணை. இது கருணை. என்னன்னு என்னடா எழுதிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ வந்து நாங்க ரொம்ப கீழா இருக்கிறோமா உன் கருணைக்குன்ற மாதிரி. ஆனா அன்னைக்கு அதெல்லாம் வந்து ஒரு ஹிட் சாங்கு. கணவன் ஆமா. மனைவியோட அன்பை பத்தி பெருசா பேசுற பாடல்கள்னு இருந்திருக்கு. காலங்கள் மாற மாற இன்னைக்கும் கூட பெண்கள் தானே அதை கேள்வி கேட்கிறோம். நிறைய இடங்கள்ல பெண்கள் தான் கேட்கிறோம். ஏன்னா பாதிக்கப்படுறது நம்ம படிச்சு வரும், நம்ம தான் கேட்கிறோம். ஆண்கள் கேட்கறாங்க. ஆனா பல இடங்கள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மாற்றம் நடந்துகிட்டு வருது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளா வந்து அந்த டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு கடத்துல சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். குறிப்பா ஒரே ஒரு விஷயம், அந்த வடநாடு தென்னாடு அவங்க அழகா அந்த கதைக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஆமா. நிறைய நேரங்கள்ல நம்ம சென்னையில கூட சில நேரத்துல தண்ணிலாம் வரலன்னா நம்ம அந்த தண்ணி லாரி வரும், தூக்கிட்டு ஓடுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா வடநாட்டுல முக்காவாசி அந்த ராஜஸ்தான் குறிப்பா அந்த பெண்கள் அந்த பானைகளை வந்து அடுக்கி தலையில அடிக்கிட்டு தொலைதூரத்துல இடுப்புல இருந்து ஒண்ணு வச்சுட்டு அதை நிறைய தடவை பார்க்கும்போது எப்படி உங்களால முடியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப வடநாடு வந்து இன்னைக்குமே அவ்வளோலாம் அந்த பெண்களுடைய நிலைன்றது, அந்த உழைப்பு, அவங்க கொடுக்குற உழைப்பு, அன்பெய்ட் லேபர், அதுவும் உழைப்புன்றது பிரச்சனை இல்லை. ஆண் உழைக்கிற உழைப்புக்கு அவனுக்கு பணம் வருது வெளியில போய் உழைச்சா. ஆனா பெண் உழைக்கிற உழைப்பு, அதுவும் வீட்டுக்குள்ள வந்து அது வந்து நம்மளா எல்லாத்தையும் பண்றோம். ஒரு 8 ஹவர் 9 ஹவர் உழைப்பு நம்ம வெளியிலயும் போயிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்து பண்ணும்போது அதற்கான பணம்ன்றது நமக்கு கிடைக்கிறது இல்ல. கேட்டா அன்பு தியாகம்னு நல்லா டைலாக் பேசுவாங்க நம்ம ஊர் மக்கள். அதாவது ஆனா ரொம்ப நிலாவுக்கு இன்னொரு பக்கம் இருக்குன்றத கண்டுபிடிச்ச நாசா இருக்க ஊர்லயே இன்னும் பெண்கள் தான் சமைச்சிட்டு இருக்கான்ற அப்படின்றப்ப, இந்தியாவுல இன்னும் நிலாவை காட்டி தான் சோறு ஊட்டிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து இதெல்லாம் நடக்கும், மாற்றம் நடக்கணும், சீக்கிரம் நடந்துடும். நீங்க சொன்னீங்களா டிரான்சிஷன் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்க டிரான்சிஷன் எல்லாம் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் அந்த இதை வந்து நமக்கு மேல அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு இதாயிருமோ, நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு பயத்துலதான் இன்னும் இருக்காங்க. சோ அது இந்தியாவிலாம் மாறுறதுக்கு இன்னும் 500,000 வருஷம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பிற்போக்கா இருக்காங்க. நன்றி நன்றி தோழர். ஒரு சிறப்பான கதைன்றது ஒரு சமூக அலசலாக இருக்கணும். அந்த வகையில் அம்பையனுடைய கதை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கதை. இது அவங்க வீட்டின் மூலையில் ஒரு சமையலறைன்றது. அதை இன்னைக்கு கொக்கரக்கோ நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த மாதம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, வணக்கம்.